போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் தொடங்கியிருக்கோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் இருக்க நூல்வழியை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 1ல் இன்பத்தமிழ் என்னும் பாடப்பகுதியில் பாரதிதாசனை பற்றின நூல்வழியை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தலைவர்களை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை இன்னும் பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்பத்தமிழ் என்னும் பாடப்பகுதியில் பாரதிதாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். உங்களுக்கே தெரியும், பாரதியாரின் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றியிருப்பார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம்னா வேறு எதுவும் இல்லை, விதவைகள் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார். இது 3. எனவே இவர் புரட்சிக்கவி என்றும் போற்றப்படுகிறார். பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் 1ல் தமிழ் கும்மி என்னும் பாடப்பகுதியில் பெருஞ்சித்தனார் அவர்களை பற்றின நூற்குறிப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியுள்ளார். தமிழுணர்வையும் தனித்தமிழையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இந்த சிறப்பு பெயர் ரொம்ப முக்கியம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலிய நூல்களையும் இயற்றியிருக்காரு. இவர் இந்த நூல் மட்டும் ஏற்றல, பல நூல்கள் இயற்றியிருக்காரு. நம்ம பின்னால் போகிறப்ப பார்க்கலாம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தியிருக்காரு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2ல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளை பற்றின ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழன் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழனின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரம். அது மட்டுமல்லாமல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே இயல் 2ல் காணி நிலம் என்னும் பாடப்பகுதியில் பாரதியாரை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள பாயிண்ட் அனைத்துமே ரொம்ப முக்கியம். வாங்க பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன்.
இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியாரின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் எத்தனை ஒன்மொழி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியாராம். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவராம். நம்ம ஏற்கனவே பாரதியாரை பற்றி நம்ம சேனலில் வாழ்க்கை வரலாற்றோடு சேர்த்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்கலாம். யாரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியிருக்காரு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பல பாடல்களை படைத்துள்ளாராம். இவர் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இது மட்டும் அவர் ஏற்றல, நிறைய நூல்களை ஏற்றிருக்காரு. அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். இந்த பகுதி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் பாடப்பகுதியில் இருக்க ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு.முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலில் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இதில் எத்தனை ஒன்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் இவரை பாராட்டியிருக்காரு. யாரன்னா நெல்லை சு.முத்துவை. இவர் அறிவியல் அறிஞராகவும் இருந்திருக்காரு, கவிஞர். அது மட்டும் அல்லாமல் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையத்திலலாம் பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றையும் படித்திருக்காரு. அறிவியல் கவிதைகள் கட்டுரைகளையும் பலவற்றையும் படிச்சிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு. இது எங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலில் ஒரு பகுதி தரப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் 2 திருக்குறளில் ஒரு நூல்வெளி இருக்கும். அதை பார்க்க போகிறோம். திருவள்ளுவரை பற்றினது பார்க்கலாம் வாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் நெறிகளை வகுத்து கூறியவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராம். எக்காலத்துக்கும் பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும் வகையில் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவராம் இவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் என முதலிய சிறப்பு பெயர்கள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவாக இருக்குது. என்னென்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டதான் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ரொம்ப முக்கியம். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறப்பாக்களை கொண்டது. 133 அதிகாரங்களில் 1330 குறப்பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவாக இருக்கான். இது 11 கீழ்கணக்கில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் இருக்கான். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை, அந்த வகையில் சிறந்து விளங்குதான். திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களும் இருக்கான். திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பில் முதல் 3 பருவத்தில் இருக்க நூல்வெளியை பார்த்துருக்கோம். நாளைக்கு பேலன்ஸ் உள்ளதை பார்ப்போம். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.